ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025க்குள்ளே நம்ம என்ட்ரு ஆக போகிறோம். ஆல்மோஸ்ட் 2024ஓட லாஸ்ட் மந்த்துக்கு வந்தாச்சு. இப்போது நம்ம எப்படிலாம் பிளான் பண்ணலாம் நெக்ஸ்ட் இயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அப்படின்றத நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி தான் பண்ணணும். ஒன்லி கோல்டு மட்டும் எடுத்துகிட்டு கோல்டில் மட்டும் சேவ் பண்ணக்கூடாது. இன்னொன்று, கோல்டில் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் வெறும் போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க்ஸ் இந்த மாதிரியும் மணியை போடக்கூடாது. ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷார்ட் டேர்முக்கும் சேவ் பண்ணணும். சில விஷயங்களுக்காக லாங் டேர்முக்கும் சேவ் பண்ணணும். இந்த எப்படி ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம்னு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், எந்தெந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதில் மினிமமாக எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் ஒவ்வொரு ஸ்கீம்ஸ்லேயுமே உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் இன்கம்க்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக அதை மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் சேலரியில் இருந்து 20% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ 10,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2,000 நீங்கள் சேமிக்கணும். அது எதில் சேமிக்கிறது அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்கிறேன். சிப்பை பற்றியோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றியோ, ஷேர் மார்க்கெட் பற்றியோ நான் எதுவுமே இந்த வீடியோஸில் சொல்லலை. மார்க்கெட் ஏறும் இறங்கும், அதனால இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்குங்க, இந்த ஷேர்ஸை நீங்கள் வாங்குங்க அப்படின்னு நான் வீடியோவில் சொல்ல முடியாது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்காக நிறைய பேர் செப்பரேட்டாக வீடியோஸ் போடுறாங்க, கிளாஸஸ் கூட எடுக்கிறாங்க. அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஷேர்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம் அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெண் குழந்தைக்கு சுகன்யா சம்ருத்தி திட்டம் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது, பேங்க்லேயும் இருக்குது. அதாவது செல்வமகள் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல்வமகள் திட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். என்னால் மாதம் கட்ட முடியாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். முதல்ல செல்வமகள் திட்டமுக்கு மாதம் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்ற எந்த விதமான ரூல்ஸுமே கிடையாது. நிறைய பேர் அந்த ஸ்கீமை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி மாதம் ஃபிக்ஸட் அமௌண்ட் தான் கட்டணுமா செல்வமகள் ஸ்கீம்லேயும்? நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் 1000 ரூபாயில் ஆரம்பிச்சேன்னா மாதம் 1000 தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி தவறான புரிதல் இருக்குது. அப்படி கிடையாது. செல்வமகள் திட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேங்க்கில் கட்டுறீங்க, போஸ்ட் ஆஃபீஸில் கட்டுறீங்க, எதில் கட்டினாலும் வருஷத்துக்கு ஒரு டைம் பேமெண்ட் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். மினிமம் 500 ரூபா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 12 முறை பேமெண்ட் பண்ணலாம். அது எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் பண்ணலாம். ஆனால் 1 இயரில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1,50,000 தான் நீங்கள் மேக்ஸிமம் அமௌண்ட் கட்ட முடியும். 500 ரூபாயிலேருந்து 1,50,000 வரைக்கும் ஒரு வருடத்துக்கு எவ்வளோ வேணால் உங்கள் பெண் குழந்தைகளுக்கு இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போது நான் இந்த மாதம் 500 ரூபாய் கட்டியிருக்கேன், நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா எனக்கு 2,000 ரூபாய் வருது அப்படின்னா 2,000 ரூபாய் நீங்கள் தாராளமாக கட்டலாம். அதுக்கு அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 200 ரூபாய் தான் கட்ட முடியுது அப்படின்னா கட்டலாம். என்னால் அமௌண்ட்டே ஒரு மாதம் கட்டவே முடியல ஃபுல்லாக அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்ன ஒரு விஷயம்னா, கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் ரூல். 1,50,000 லட்சம் வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு பெண் குழந்தைகள் ஒரு குழந்தை இருந்தாலும் மேக்ஸிமம் 2 குழந்தை வரைக்குமே நீங்கள் 2 பெண் குழந்தைகள் இருந்தாலும் இந்த செல்வமகள் திட்டத்தில் போடலாம். 3வது பெண் குழந்தை இருந்தால் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் ஃபஸ்ட்டு ஒரு பெண் குழந்தைக்கு நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, 2வது குழந்தை ட்வின்ஸாக இருக்குது, 2 பொண்ணுன்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம். ஒரு குழந்தைக்கு ஒரு அக்கௌண்ட் தான். எதர் நீங்கள் பேங்க்கில் ஆரம்பித்தாலும் போஸ்ட் ஆஃபீஸில் ஆரம்பித்தாலும் ஒரு குழந்தைக்கு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம். இப்போ எனக்கு பாய் பேபி இருக்குது அப்படின்னா பிபிஎஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. இது பார்த்திங்கன்னா 15 வருஷம். போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் போட்டால் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும், எந்த ஆப்பில் இதை போய் செக் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ஒரு செப்பரேட் வீடியோவே போட்டிருக்கேன். அந்த ஒரு சிங்கிள் வீடியோ பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா ஸ்கீம்ஸ் பற்றியும் உங்களுக்கு தெரியும். இப்போ கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இது 2த்துலேயும் ஏன் அமௌண்ட் போட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2மே லாங் டேர்ம். பிபிஎஃப் பார்த்திங்கன்னா 15 வருஷம். இது செல்வமகள் திட்டம் பார்த்திங்கன்னா 14 வருஷம். 7 வருஷத்துக்கு அப்புறம் ஃபுல் அமௌண்ட் கொடுப்பாங்க. குழந்தையோட 18 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் படிப்புக்காக நம்ம பாதி அளவு அமௌண்ட் எடுத்துக்கலாம்.
இப்போ சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி. ஸோ இது லாங் டேர்முன்றதால குழந்தைங்களோட ஏதாவது ஃப்யூச்சரில் அவங்க காலேஜ் வந்து படிக்கும்போது ஹையர் ஸ்டடீஸ்க்கு இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இந்த 2 ஸ்கீமில் உங்களுக்கு குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க பேரில் வந்து இந்த ஸ்கீமில் வந்து தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து சொல்லலாம் வட்டி கம்மி அந்த மாதிரிலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அமௌண்ட் சேவ் பண்ணாலும் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நமக்கு அவங்க ஹையர் எஜுகேஷனுக்கு கிடைக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டயர்மெண்ட்காக பிளான் பண்ணுறது. ஃப்யூச்சரில் நம்ம ஒரு வேலைலாம் இருக்காது, முடிஞ்சிரும். நமக்கு ஒரு 60 வயசுக்கு அப்புறம் நம்மளால் வேலை பார்க்க முடியாது. அப்போ நமக்கு அமௌண்ட் தேவைப்படும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது பிரச்சனை கிடையாது. இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா கூட உங்களுக்கு பென்ஷன்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும்போது பிபிஎஃப் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட்லாம் பிடிப்பாங்க. உங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து லாங் டேர்முக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் வந்து ரெடி பண்ணணும். சிப்பு போடலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கும் பிபிஎஃப் போடலாம் நம்ம. ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ ஏறுதோ அதுக்கு போடலாம். பிஎல்ஐ போடலாம். எல்ஐசியில் என்ன ஸ்கீம்ஸ் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு பார்த்துட்டு அந்த ஸ்கீம்ஸ் போடலாம். இல்லை குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எல்ஐசி ஸ்கீம்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச எல்ஐசி ஏஜென்ட் கிட்ட போயிட்டு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு அந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஏதாவது ஒரு லாங் டேர்மில் வந்து ஒரு சேவிங்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்முக்கு, அதாவது ஸ்கூல் ஃபீஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் போடலாம். ரெக்கரிங் டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போடும்போது மினிமமே பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கரிங் டெபாசிட் தான் இருக்குது. 60 மந்த்ஸ் இருக்குது. அதாவது 5 வருஷம் இருக்குது. 5 வருஷம் நம்ம கட்டி முடித்தா தான் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் வந்து நம்ம கட்டுற அமௌண்ட் ரெண்டுமே சேர்ந்து வரும். இப்போ பேங்க்கில் பார்த்திங்கன்னா 9 மந்த்ஸ்லேருந்தே உங்களுக்கு ஆர்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. மொபைல் பேங்கிங்கில் உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் வந்து ஆர்டி ஓப்பன் பண்ணி அமௌண்ட் சேவ் பண்ணிக்கலாம். எவ்வளோ மந்த்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்மளே வந்து முடிவு பண்ணிக்கலாம். 9 மந்த்ஸா, 1 இயரா, 1 இயர் 3 மந்த்ஸா, 5 இயர்ஸா, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் மந்த்தை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட் டேர்முக்கு நமக்கு அமௌண்ட் தேவைப்படும் போது இந்த ஸ்கூல் ஃபீஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சேவிங்ஸ். கோல்டு வந்து நீங்கள் காயினாக எடுக்கணும், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் வாங்குகிறேன் அப்படின்னா நீங்கள் எந்த சேவிங்ஸ் ஸ்கீம்லேயுமே ஜாயின் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு உங்களுக்கு ரேட் எப்போ கம்மியாகுதோ அப்போ வந்து எடுத்துருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் வாங்கும்போது டிஜிட்டல் பில் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அவங்களோட கடையோட டின் நம்பர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சு இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த காயினை எங்கேயாவது சேல் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரிஜினல் பில் வந்து கேட்பாங்க. லோக்கல் ஷாப்பில் நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு பெரிய ஷாப்பில் பண்ணும்போது ஒரிஜினல் பில் கேட்பாங்க. அதனால் ஒரிஜினல் பில் கொடுக்காம ஜிஎஸ்டி இல்லாமல் தராங்க அப்படின்ட்டு பக்கத்து ஷாப்லலாம் வந்து வாங்காதீங்க. அது சேஃப் இல்லை அப்படின்றது தான் என்னோடய ஒப்பீனியன். பக்கத்தில் நீங்கள் குட்டி ஷாப்பில் வாங்கினாலும் அவங்கக்கிட்ட ஒரிஜினல் பில் டிஜிட்டலில் தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி பில் வாங்கி கோல்டு காயின் வாங்குங்க. நான் கோல்டு ஜுவல்லாக வாங்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு வேஸ்டேஜில் ஆஃபர் கிடைக்கும். வாங்கும்போது ஹை வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சேவிங்ஸில் நமக்கு லாபமே கிடையாது. கண்டிப்பாக வந்து லாஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ₹100 கோல்டு அதுக்கு 18% வேஸ்டேஜ் போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு 18 ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி அப்படிங்கும்போது நம்ம ₹100 மதிப்புள்ள கோல்டை ₹121 கிட்டத்தட்ட வாங்குகிறோம். அப்போ கோல்டு வந்து 21% மேலே எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ தான் நமக்கு லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. அந்த லெவல்லே நம்ம வந்து ரீச் பண்ணுவோம். அப்போது வந்து இன்னும் லாபம் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப நாட்கள் ஆகும். ஸோ வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் வியர் பண்ணிக்கிறதுக்காக ஆசைக்காக வாங்குறீங்க. நீங்கள் எப்படி ட்ரெஸ் வாங்குறீங்களோ, எப்படி காஸ்மெட்டிக்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் வாங்குறீங்களோ அது மாதிரி தான். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதால வாங்குறீங்க. சேவிங்ஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா இந்த வேஸ்டேஜ்லாம் இல்லாமல் வாங்கினா தான் நமக்கு வந்து லாபமாக இருக்கும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அது வேஸ்ட் தான் நமக்கு. நிறைய பேர் வந்து கோல்டு காயின் அமௌண்ட் இருக்குது வாங்கலாமா, டிஜி கோல்டு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. டிஜி கோல்டு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நீங்கள் அமௌண்ட் போடும்போது 5%, 7%ன்னு ஒவ்வொரு ஷாப்லேயும் வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இதில் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக வாங்கும்போதும் ஜிஎஸ்டி பே பண்ணி வேஸ்டேஜ் பே பண்ணி தான் வாங்கணும். இப்படி நீங்கள் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் இந்த பெனிஃபிட்ஸ்க்காக. இல்லை அமௌண்ட் இருக்குது, இப்போ எனக்கு கையில் கோல்டு ரேட்டும் கம்மியாக இருக்குன்னா கோல்டு காயின் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம்.
டிஜிகோல்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமான அமௌண்ட்ட சேவ் பண்ணி, ஒரு அந்த 11 மாதம் கழிச்சோ, 10 மாதம் கழிச்சோ மொத்தமா நீங்க காயின் வாங்கிக்கிறது தான். 2மே ஒண்ணு தான். இதில வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதில வந்து பெனிஃபிட் இருக்காது. நீங்க காயின் வாங்கிக்கலாம். 2மே வந்து சேம்ன்னு தான் நான் சொல்வேன். உங்களுக்கு எப்படி ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ, உங்களுக்கு புடிச்ச மாதிரி, உங்க சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கிக்கிறது தான் பெட்டர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உண்டியல். உங்க கிட்ட இருக்கிற சில்லறை காசு, இந்த மாதிரி ஏதாவது வாரத்தில ஒரு நாள் ஃப்ரைடேவோ, தேர்ஸ்டேவோ இந்த மாதிரி சூஸ் பண்ணி கண்டிப்பா உண்டியல் உங்க வீட்ல வாங்கி வச்சு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உண்டியல் சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, குழந்தைகளுக்கும் அப்பதான் சேமிப்பு பழக்கம் வரும். அதில 1 இயர் கழிச்சோ, 6 மந்த் கழிச்சோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு நல்ல அமௌண்ட் சேர்ந்திருக்கும். ஸோ, உண்டியல் சேவிங்ஸும் கண்டிப்பா பண்ணுங்க. உண்டியல் இல்ல அப்படின்னா, இப்போவே வந்து வாங்கி வைங்க. இதில வந்து நான் என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்றேன் அப்படின்றதையும் மை சேவிங்ஸ்னு தனியா ஒரு வீடியோ வித் ரியல் நம்பர்ஸோட உங்களுக்கு நான் போடுறேன். உங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்றதுக்கு தான் நான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ நான் எல்லாமே வந்து 2025லேருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு இல்லாம, இந்த மாசத்துலருந்தே இன்னைக்கு இருந்து வந்து ஒரு சேவிங்ஸை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்க ஃப்யூச்சருக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். ஒரு இதில கூட படிச்சேன் ஒரு கோட் கூட. ஒரு ரூ. 100யோட மதிப்பு உங்களுக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அவசரமான தேவை இருக்கும்போது நீங்க எல்லார்கிட்டயும் போய் அந்த ரூ. 100 கேட்பீங்க இல்லையா? உங்கள்ட்ட இல்லாதப்ப. அப்போ இல்லன்னு சொல்லும்போது தான் அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நெறைய பேர் என்ன எப்போ பார்த்தாலும் இதையே தான் நீ திங்க் பண்ணிட்டு இருப்பியா? இத பத்தியே தான் பேசுவியா? அப்படின்னு கூட ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் வந்து வந்திருந்துச்சு. இது வந்து நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடியோ போடுறாங்க. ஒருத்தவங்க குக்கிங் வீடியோ போடுறாங்கன்னா, அவங்க 24 ஹவர்ஸும் குக் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்றது அர்த்தம் இல்ல. ஸோ, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டைப்ல வந்து வீடியோ போடுவாங்க. நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோ மட்டும் தான் போடுறேன். ஸோ, இது பத்தின கன்டென்ட் தான் நான் உங்களுக்கு போட முடியும். மத்தபடி வந்து நான் என்ன வீடியோஸ் போட்டா நீங்க பார்ப்பீங்களோ, உங்களுக்கு எந்த வீடியோஸ் புடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்க பாருங்க. ஸோ, இதில பத்தின கன்டென்ட் தான் நான் போடணும். அது வியூஸ் போனாலும் சரி, வியூஸ் கம்மியா இருந்தாலும் சரி, இது ரிலேட்டடா போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் அதிகமா போடுவேன். கண்டிப்பா என் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதுக்கப்புறம் நெறைய ஸ்கீம்ஸ்ல நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு மெச்சூர்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்கீம்ல நான் இவ்வளோ கிராம் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லும்போது நிஜமாலுமே எனக்கு ஹாப்பியா இருக்கும். அதனால தான் ரிப்பீட்டடா நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.